வணக்கம். நான் உங்கள் காரை ராஜேஷ் லுக்ஸ். எப்படி மக்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறீர்களா? எல்லாரும் சுகமாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் வாங்கோ. அதாவது பழைய சாப்பாடும் பாரம்பரியமான சாப்பாடும் தான் இந்த காலத்தில் ஆரோக்கியமாக வச்சிருக்கின்றது. அதை பார்க்க போயிக்க இப்போ இங்கே வெளிநாட்டில் வெயில் ஆரம்பிச்சிட்டுது. வெயில் ஆரம்பித்தா என்ன வெக்கையாக இருக்கும். அப்போ நாங்கள் அதற்கேற்ற சாப்பாடுகளை எங்களோட நாட்டில் என்ன சாப்பிட்டோமோ புக்க காலத்தில் அதை நாங்கள் இப்போ இங்கேயும் நான் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அதாவது பழந்தண்ணி மொட்டைக்கருப்பன் அரிசியை போட்டு மோரும் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகு எல்லாம் போட்டு கசக்கி அந்த பழந்தண்ணி ஆக்கி வச்சுருக்கிறேன். இங்கே யூகேயில் வெயில் ஆரம்பிச்சிட்டுது. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் இது செய்து சாப்பிடுவேன். விண்டர் டைமுக்கு சாப்பிட இல்லாது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதில் குட் பாக்டீரியா இருக்குது. இரவிரவாக ஊற வைக்க அதில் ஒரு நல்ல பாக்டீரியா இருக்குது. அது நாங்கள் ஏர்லி மார்னிங் அதை குடித்தோம்னா அது அந்த பேட் பாக்டீரியாவை அழிச்சிடும். அப்போ அந்த வயிற்றுப்போக்குகள் இதுகள் ரெண்டு ஆரோக்கியமாக இருக்கும். இது சாப்பிட்ட முன்னோர்கள் தான் முந்தி வயல்வேலையெல்லாம் ஆரோக்கியமாக செய்வார்கள். ஏனெண்டா இதை குடிச்சிட்டு போச்சுனோம்னா பசிக்காது. அப்போ மார்னிங் 6 மணிக்கு போச்சுனோட 12 மணி ஆட்டும் இந்த பழந்தண்ணியை குடிச்சிட்டு போய் வயல் வேலையில் நிற்கிறவனுக்கு களைப்பு வராது, எனர்ஜியாக இருக்கும், வயிறு குழுகுலண்டு இருக்கும், வெக்கையை தாங்குகிற சக்தி இருக்கும். இந்த சாப்பாடுகளை நாங்கள் இழந்தபடியால் தான் நாங்கள் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம். அது உண்மை. ஆனபடியால் இது எங்கண்ட ஊரில் எங்கண்ட அம்மா ஏர்லி மார்னிங் இதை இப்படி செய்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டேன். ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன். நான் காசு கொடுத்து ஒரு சிரட்டை வேண்டியேன். நான் இல்லை வடிவா சிரிக்கின சிரட்டி உண்டு, அதை மிஸ் பண்ணிட்டேன். அதில் பிடிச்சி காட்டணுமென்று தான் என் விருப்பம். எப்பயுமே நாங்கள் நாகரிகம் வேறு, சாப்பாடு வேறு. சில பேர் நினைப்பினோம் இதெல்லாம் நாகரிகம் இல்லாத சாப்பாடு, இதுதான் ஆரோக்கியமான சாப்பாடுன்ட்டு ஆக்களுக்கு விளங்குறையில். நாகரிகம் வேறு, அது உடையோ உறைவிடங்கள் அதுகள் விதம். ஆனால் இது பழமை எப்பவும் மாறாது. இது நோயில்லாத வாழ்வை கொண்டு வரும். எல்லாரும் இந்த சமருக்கு நீங்கள் எல்லாரும் இந்த ஊரரிசி சோறு மிஞ்சின சோத்துக்குள்ள தண்ணியை விட்டு நைட்டே ஊற வையுங்கோ. ஊற வச்சுட்டு பிறகு தயிரை மூடா கடைஞ்சிட்டு இல்லை ஸ்பூன் வச்சு அடித்து போட்டு பச்சை மிளகாய் சின்ன நவட்டி போட்டு வெங்காயம் மிளகுத்தூள் உப்பு எல்லாத்தையும் கையால் பிசைக்கணும். கையால் பிசைஞ்சிட்டு இதுக்குள்ள போடுங்கோ. உண்மையின்படியே எங்கண்ட முன்னோர்கள் என்ன, நாங்களே இதை குடித்த நாங்கள் எங்கண்ட அம்மாவை வயலுக்கு போகும் முதல் வயல் வேலை செய்கிற ஆக்களுக்கு பெரிய சருவங்களில் கொண்டு கொடுக்குறது, அவர்களுக்கு இளைப்பாறை சாப்பிட்றதுக்கு. மற்றும்படி நோமலாக வீட்டில் இருக்கிறது என்ன மோர் இருக்கும் பானையில், அதுகளெல்லாம் விட்டு கிளக்கி குடிக்க நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்த நாங்கள். ஆனால் நான் வெளிநாட்டுக்கு வந்தாலும் மண் சட்டி பாவிப்பேன், அகப்பை பாவிப்பேன். எனக்கு இதில் ஒரு விருப்பம். எனக்கு விறகு அடுப்பு தான் சமைக்கிறதுக்கு இங்கே சந்தர்ப்பம் கிடைக்கலி ஒழிய, அது கிடைச்சா நான் விறகில் தான் சமைப்பேன். எனக்கு கேஸ் அதுகள் கரண்ட் அடுப்புகளெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் நோயை கொண்டு வரும். ஆனபடியால் எது பழைய சாப்பாடுகளோ பழமை வாய்ந்த சாப்பாடுகள், எங்கள்ட ஊர் சாப்பாடுகள், பெனங்கிழங்காக இருக்கலாம், முடியலாக இருக்கலாம், பழந்தண்ணியாக இருக்கலாம், பழஞ்சோறாக இருக்கலாம். பழஞ்சோத்துக்கு மீன் பொரியல், கத்திரிக்காய் பால் கறி, மீன் குழம்பு, கீரை அதுகளெல்லாம் போட்டு பிரட்டி சாப்பிட்டு பாருங்கோ. இங்கேயும் அதை ட்ரை பண்ணுங்கோ. பழஞ்சோத்துக்கு தண்ணியை விட்டுட்டு பழைய மீன் குழம்பு பழைய கறிகளோடு சாப்பிட்டு பாருங்கோ. அது இந்த ருசி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறதுல இருக்காது. எனக்கு நல்ல விருப்பம். நான் உண்மையாகவே பழமையைத்தான் விரும்புகிற ஆள். எங்கே இருந்தாலும் சுலகு பெட்டி அதுகளை தான் ஜூஸ் பண்ணுவேன்.
நீத்துப்பட்டியில் தான் நான் அவிப்பேன். நான் இங்கேயே எல்லாத்தையும் நான் வேண்டி வச்சுட்டேன். எனக்கு அதில் ஒரு விருப்பம். ஆனபடியால் இப்போ வெக்க ஆரம்பிச்சிட்டுது லண்டனில். இனி என்ற உள்ள பழந்தண்ணி தான் நான் களிமா. எனக்கு கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, பாக்டீரியா பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இது வந்து குட் பாக்டீரியா. இந்த பழந்தண்ணி மோர் அதுகளெல்லாம் நல்லா குடியுங்க. இதில் குட் பாக்டீரியா வந்து பேட் பாக்டீரியாவை இல்லாமல் பண்ணி விட்டுடும். குட் பாக்டீரியா வந்து பேட் பாக்டீரியாவை இல்லாமல் பண்ணிடும். ஆனபடியால் நீங்கள் இதை குடியுங்கோ. நல்ல ஆரோக்கியம். இதை குடித்து கொண்டு போய்க்க உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். வயிற்றெரிச்சல் இருக்கும், அல்சர் உள்ள நீங்கள் குடிக்கலாம். வயிறு குழுகுலாண்டி இருக்கும் வெக்கையை தணிக்கும். ஆகவே நீங்கள் எல்லோரும் இதை பயன்பெற வேணுமன்றதுக்காக நாங்கள் பழைய சாப்பாடுகளை பாருங்கள் மக்களே. நான் மண் சட்டியில் தான் செய்யணுமன்றிருந்தேன். நான் அது எடுக்க முடியாமல் போயிட்டுது. அதில் என்ன நேரம் செய்து காட்டுறேன். அகப்பை வச்சிருக்கிறேன். குடிக்க போகிறேன் பாருங்க. சூப்பராக இருக்குது. முதல் வெங்காயம் மிளகாயும் தான் கடிபட்டுச்சு. பச்சை மிளகாய், அந்த சின்ன பச்சை மிளகாய் போட்டேன்னா வாசம் அந்த மாதிரி இருக்கும். அருமையான சாப்பாடு. நான் இதை குடித்து பார்த்துருக்குறேன். மேக்ஸிமம் ஒரு 2 o'clock ஆகட்டும் எனக்கு பசிக்காது. அருமையாக இருக்கும். இந்த சிரட்டையை தான் தேடினான் காணியில். ஒரு இந்தியன் கடையில் சிரட்டை சீவி நல்லா பாலிஷ் பண்ணி விற்றவங்க. அப்போ 2 pound வேண்டி கொண்டு வந்தேன் நான். எனக்கு இந்த சிரட்டையில் குடிக்கிறடா ஒரு விருப்பம். நான் இந்த சிரட்டையை மறக்க முடியாது. யுத்த காலங்களில் எங்கே கப் அங்கே இருந்தது, டிஷ் அங்கே இருந்தது. சிரட்டை அது ஃபுல்லாக அது தான் ஓடுபட்டு திரியக்க நாங்கள் பாவித்தது. உண்மையிலேயே முள்ளிவாய்க்காலில் நான் அந்த அடிபாட்டுக்கில் அந்த முள்ளிவாய்க்கால் ஜனங்கள் இன்றைக்கும் சிரட்டையில் கஞ்சி குடிக்க காட்டுவார்கள். ஏனெண்டா அந்த சிரட்டையும் கஞ்சியும் தங்களால் வாழ்நாளில் மறக்க முடியாது. சூப்பராக இருக்குது மக்களே. வெக்க காலம் ஆரம்பிச்சிட்டுது. முட்டைக்கருப்பன் அரிசியோ ஊர் அரிசியோ எந்த புழுங்கல் அரிசியண்டான சாப்பிட்ட மீதியை ஊற போடுங்கோ. ஊற போட்டு விடுங்கோ. இந்த ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ஊறட்டும். விடிய வெள்ளை நழும்பி இப்படி செய்து சாப்பிடுங்கோ. சரி, நாங்கள் 10 வருஷம் கூட வாழ்ந்துட்டு போகலாமே பழைய சாப்பாடுகளை சாப்பிட்டேன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. இதுகளை இல்லாமல் பட்டரையும் பானையும் அதையும் இதையும் பீட்சாவையும் சாப்பிட்றதால தான் எங்களுக்கெல்லாம் நோய் வருது. தயவுசெய்து நீங்கள் பழைய சாப்பாடுகள் இப்போவும் ஆரோக்கியம்தான். எங்கள்ட ஆக்கள் முன்னோர்கள் வந்து 110 வயசு வரையும் இந்த பழந்தண்ணி குடித்த ஆக்கள் வாழ்ந்தவர்கள். எனக்கு தெரியும். எங்கள்ட அம்மா என்னையம்மா சொல்லுவாள். எங்கள்ட அம்மாவும் 92 வயசாக மட்டும் இருந்தவா. அவள் எதிலுமே அவள் வந்து பல்லத்தன்னும் கொட்டாமல் வச்சுருந்தவா. என்னென்னா ஆழம்பேர் வேப்பம்பேர்லும் ஒரு ப்ரஷ் பண்ணி பார்ப்பா. பெற்பொடி போட்டு தீட்டினாலும் இடையிடையே அதை செய்து பார்ப்பா. அப்போ அவளுக்கு அந்த வயசில் பல்லுகளும் ஆரோக்கியமாக இருந்தது. கண்ணுக்கு கண்ணாடி போடையில. சாகு மட்டும் கண்ணுக்கு கண்ணாடி போடையில. இதுதான் நான் சொல்லுவேன். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாட்டில் உங்களை சந்திப்பேன். அது இன்னொரு வித்தியாசமான சாப்பாடு. எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்ற நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக இருக்கும். ஆனால் என்ற ஒவ்வொரு வீடியோ வர்றதுக்கு நீங்கள் லைக் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு அது வந்து சேரும். இல்லையண்டா அது வராது. அடிக்கடி போட்டு கொண்டிருக்கிறது வந்து சேரும். ஓகே, நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். மீண்டும் சந்திப்பேன்.